ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி வரும். அதில் அந்த பெல் அழுத்திங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஆள் அழுத்திங்கன்னா உங்களுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் ஆகிடும். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் எந்த நேரத்துக்கு போகிறேன்னா உங்களுக்கு உடனே வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பராக செம்ம டேஸ்டியாக ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்பு நம்ம எத்தனையோ வகை செஞ்சுருப்போம். இன்றைக்கி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நான் வித்தியாசமாக நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதனால தான் நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட வேணாம், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிய விட்டுடணும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நீங்கள் கிள்ளி போட்டு எந்த டிஷ்ஷில் நீங்கள் கருவேப்பிலை போடுறீங்கன்னா பாதியாக கிள்ளி போடுங்க. கழுவிட்டு பாதியாக கிள்ளி போடுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம செய்கிற டிஷ்ஷும் வாசனையாக இருக்கும். அந்த கருவேப்பிலையில் இருக்க சாரம் நம்ம செய்கிற டிஷ்ஷில் இறங்கிடும். குழம்பு வைக்கிறோமா, சட்னி செய்கிறோமா, அதில் இறங்கிடும். இந்த கருவேப்பிலையோட சாரம் இறங்கிடும். அந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம வதக்கின வெங்காயத்தை கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரல அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கலாம். நம்ம ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சோம்னா நம்ம செய்கிற டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவசரமாக ஆச்சா போச்சான்னு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. நமக்கு சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ருசியான டிஷ்ஷே கிடைக்காது. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக, ஏன்னா இப்போல்லாம் சம்மர் சீசன் இல்லைங்களா, மஞ்சள் தூள்லாம் கொஞ்சம் குறைச்சி கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். வெயில் நேரத்தில் ஒத்துக்காத சொல்லுவாங்க, மஞ்சள் காமாலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள்லாம் அதிகம் சேர்த்துக்கிட்டா, மஞ்சள்லாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் இந்த வெயில் சீசனில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா அந்த குழம்பு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, காரம் எல்லாமே, வெங்காயம், தக்காளி எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, கரம் மசாலாவில் கறி மசாலான்னு தனியாகவே இருக்குது. அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எதையும் முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு போட மாட்டேன். நான் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். நான் இந்த தோசைக்கு தான் செஞ்சேன். இன்றைக்கும் தோசைக்கு தான் செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தோசைக்கு செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நம்ம சட்டுன்னு செஞ்சலாம், ரொம்பவும் டைம் எடுக்காது. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இல்லை ஓரத்தில் இருக்க மிளகாத்தூள்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டுன்னு விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு கொதிக்கணும்னு அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். அந்த பொட்டுக்கடலையும் சோம்பும் போட்டு அரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா, அவ்வளோ சூப்பராக செம்ம வாசனை கொடுக்கும். அந்த சோம்பு போட்டு அரைக்கிறது செம்ம சூப்பரான வாசனை வரும். எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு அந்த கொதித்த கிரேவியில் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
அப்படியே லைட்டாக ஒரு கொதி நல்லா வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு கொதி நல்லா பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். எல்லாத்தையும் ஒன்று போட்டு நல்லா ஒரு ஈவனாக கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு கொதி வரட்டுன்னு விட்டுடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக கொதி வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம கரண்டியால் நல்லா ஓரத்தில் இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு முட்டை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 முட்டை வந்து போட்டு குழம்புக்கு போட்டுக்க போகிறேன். 4 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். அப்புறம் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையாக உடச்சி ஒரு கிண்ணத்தில் தனியாக ஊற்றிட்டு ஒரு முட்டையாக நம்ம தனித்தனியாக தள்ளி ஊற்றணும். ஒன்று பக்கத்துலேயே ஊற்றக்கூடாது, தள்ளி ஊற்றணும். நான் வந்து 4 முட்டை ஊற்ற போகிறேன். அதாவது தள்ளி 4 முட்டை தள்ளி ஊற்றினா தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம முட்டை ஊற்றிட்டு கரண்டி போட்டு உடனே கிளறக்கூடாது. மேலே தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடணும். கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு அப்புறமா வந்து கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின முட்டை அப்படியே முழுசாக எப்படி இருக்குது பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு முட்டையை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடலாம். குழம்பு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த குழம்புல இருக்க உப்பு, காரம், மசாலா எல்லாம் வந்து இந்த முட்டையிலேயே இறங்கியிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுட்டு இறக்கிடலாம். செம சூப்பராக கமகமன்னு வாசனையாக முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாதத்துக்கு விட ஒயிட் ரைஸை விட நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த மாதிரி செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்க பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடும் போலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.